கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஒரு மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை நடத்தி பாதுகாத்து இந்த பிப்ரவரி மாதத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த பிப்ரவரி மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தத்தை தியானிக்க போகிறோம். வாக்குத்தத்த செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை படிக்கலாமா? யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. போதும் போதும். அல்லேலூயா. இதுல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்னன்னா, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அல்லேலூயா. அப்ப யார் எதிர்த்து நிற்பா? நமக்கு எதிரியா இருக்கிற சத்துரு தான் நமக்கு எதிர்த்து நிற்பான். அப்படித்தானே? ஆனா ஒருத்தனும் நமக்கு எதிராக நிற்க போறது இல்லை. இந்த மாசத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க போறது இல்லை. ஏன்னா நான் மோசையோட இருந்தது போல உன்னோட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்படின்னா ஆண்டவருக்கு தெரியுது நம்மளை எதெல்லாமோ எதிர்க்கிறதுக்கு ரெடியா இருக்குது. நம்மளை எதிர்த்து போராடி நம்மளை கீழே வீழ்த்துவதற்கு எதெல்லாமோ நமக்கு எதிராக ரெடியா இருந்துகிட்டு இருக்கு. அதை தான் வச்சு ஆண்டவர் சொல்றார், ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அப்போ நம்மளை எதிர்த்து நிற்கிற 7 சத்துருக்களை நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடலான் இருக்கேன். நம்ம எதிர்த்து நிற்கிற 7 சத்துருக்கள். முதலாவது கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனம். கொலோசியர் 1:21 படிக்கலாமா? யாராவது ஒருத்தர் வேகமா படிச்சீங்கன்னா சீக்கிரம். அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருவாய் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் நமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவானார். சரி, இதுல என்ன நம்ம பார்க்கிறோம்னா, மனதளவில் சத்துரு. நாமும் ஒரு காலத்துல மனதளவுல யாரா இருந்தோம்? சத்துருக்களா, ஆண்டவருக்கு சத்துருக்களா இருந்தோம். மனதின் சத்துரு. சிலவன் என்ன செய்ய மாட்டான், நம்மளோட பழகுவான், வெளியிலாம் பார்த்தா நல்லா இருக்கும், ஆனா மனதில் நமக்கு யாரா இருப்பான்? சத்துருவாவே இருக்கும். இப்ப இன்னைக்கு அநேகரை நம்பலாம். எதிரியை கூட நேராக வந்து கத்தியை தூக்கிட்டு ஓடி வர்றவனை கூட நம்ம நம்பி தப்பிச்சு அங்கே இங்கே போயிடலாம். இல்லைனாக்கா நம்ம நமக்கு பலன் இருந்தால் அவனுடைய கத்தியை ஏற்று சண்டை போட்டு சரி பண்ணிடலாம். ஆனால் அந்த மனதில் சத்துருவாக இருக்கான் பாருங்க, வஞ்சை வச்சுக்கிட்டே இருப்பான். எந்த நேரத்தில் கப்புன்னு எந்திரிப்பான்னு சொல்ல முடியாது, எந்த நேரத்தில் என்ன பண்ணுவான்னு சொல்ல முடியாது. அவனை என்னத்துக்கு ஒப்பிடலாம்னா ஓநாய்க்கு ஒப்பிடலாம். இந்த ஓநாய்ங்கிற பிராணி, மிருகம், ஆடு மாதிரியே தான் இருக்கும். பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? சாதுவாக இருக்கும். ஆடு மாதிரியே, ஆட்டுக்குட்டி மாதிரியே இருக்கும். ஆடு மாதிரி கூட இருக்காது, ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கும். அழகு முகம். ஆனால் அது அப்படியே நடந்து வரும்போது சிங்கமே பயந்து ஓடும். ஏன்னா அதுக்குள்ள அவ்வளவு ஒரு வஞ்சகமான மனசு இருக்கு. அப்போ மனதின் சத்துரு, மனதளவில் சத்துருக்கள். அப்படிப்பட்ட சத்துருக்களும் யாரும் நமக்கு முன்னாலே என்ன செய்ய போகிறதில்லை, நிற்க போகிறதில்லை. நேரடியான சத்துரு மட்டும் இல்லை,
மனதளவில் சத்துருவா இன்னைக்கு அநேகர் நமக்கு முன்னால் இருக்கான். ஆனால் அவனும் நம்மளை எதிர்த்து நிற்காதபடிக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருவார்? விரட்டிடுவார். இரண்டாவது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 15 26 1 கொரிந்தியர். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். அப்ப பாருங்க, ஆண்டவர் பரிகரிக்க போறார். அதை ஒண்ணுமில்லாம அழிச்சு நிர்மூலமாக்க போறார். அந்த மரணத்துக்கு மரணத்தை கொடுக்க போறார். அப்படிப்பட்ட மரணமாகிய சத்துரு இன்றைக்கு நம்மளையும் எப்படியாவது அழிச்சிடலாம், இந்த இடத்துல நம்ம இல்லாதபடிக்கு அழிச்சு போட்டுடலாம், அவருடைய பிள்ளைகளை ஒண்ணுமில்லாம காண அடிச்சிடலாம் அப்படின்னு இந்த கடைசி சத்துரு, வாழ்க்கையிலேயே மிக கடைசி சத்துருவும் யார் தான்? மரணம். மரணம் ஒரு சத்துரு. எப்படியாவது நம்மளை அழிக்க பார்க்குது, எப்படியாவது நம்மளை நிர்மூலமாக்கலான்னு பார்க்குது. கடைசி வரைக்கும் அது போராடி நம்மளை ஜெயிக்கணும்னு பார்க்குது. ஆனால் பவுல் சொன்னார், மரணமே உன் ஊர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, கிறிஸ்தியனுக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம், இந்த போடான அதை அடிச்சு தடுத்து போயிட்டே இருந்தேன். அல்லேலூயா. இந்த மரணமாகிய சத்துருவும் இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களை அணுகுவதில்லை, தொடப்போவதில்லை, உங்களுக்கு எதிராக நிற்க கூட போறாங்க. மூன்றாவது சத்துருவை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் படிங்க. மத்தேயு 13:39. 13:39. அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. அறுப்பு உலகத்தின் முடிவு. அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். இதுல என்ன சத்துருன்னா, நாம தூங்கும்போது அந்த அதிகாரத்தை முழுக்க படித்தீங்கன்னா அதுல விசேஷமான காரியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. களை, அதாவது விதைகளுக்குள்ளே களைகளை விதைக்கிற சத்துரு. நம்ம நல்ல வாக்குத்தத்தத்தை செய்தியை கேட்டு விசுவாசித்து மனுஷர் நித்திர பண்ணுகையே மனுஷன் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர் விட்ட பொழுது களைகளும் காணப்பட்டது. இப்ப பாருங்க, சபைக்குள்ள சபையாகிய நல்ல நிலத்துல எஜமானாகிய கர்த்தர் அழகாக பயிர்களை விதைச்சிருக்கும் போது அந்த பயிருக்குள்ளேருந்து எப்படி களை முளைத்தது என்று சீடர்கள் கேட்குறாங்க. அதுக்கு எஜமான் சொல்கிறாரு, ராத்திரி நம்ம தூங்கும்போது அது என்ன விதைச்சிருச்சு? களைகளை சத்துரு விதைச்சிட்டான். இன்னைக்கு பிசாசு நமக்குள்ளே நம்முடைய நல்ல நிலத்தில் களைகளை விதைத்து களைகளை முளைய விட்டுட்டு, களை அதிகமாக உயரமாக முளையுமா, பயிர் முளைக்கும். களை தான் எல்லாத்தையும் விட உயரமாக முளைக்கும். அதுபோல் நம்மளை விட சத்துருவாக இருக்கிறவங்க நமக்குள்ளே இருந்து உயர்ந்து நிற்கிற மாதிரி தெரியும். அந்த சபைக்கு போனான் நல்லாயிட்டான், இந்த சபைக்கு போனான், அவன் சபையை விட்டு நின்றுட்டான், அவன் பெரிய ஆளாயிட்டான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவன் யார்? களைகளை வளர விடுகிற சத்துரு. நம்ம வாழ்க்கையில் நன்மைகள் பெருகுவதற்கு பதிலாக களைகளை பெருக வைக்கிற சத்துரு சாத்தான். அந்த சாத்தானும் நமக்கு முன்னால் என்ன செய்ய முடியாது? இந்த மாதத்தில் எதிர்த்து நிற்க விட மாட்டார் கர்த்தர். அல்லேலூயா. அடுத்தது மத்தேயு 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் படிங்க. 10:36. ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. அப்ப நம்முடைய வீட்டாராகிய சத்துரு. யார் சத்துருவா இருக்கிறா? யார் சத்துருவா இருக்கிறா? நம்முடைய வீட்டுக்காரங்க தான். நம்முடைய வீட்டில் இருக்கிற அண்ணனோ தம்பியோ சகோதரன். முழுசா வசனம் படியுமா? வசனம் படி.
ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. மீகா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. அதுக்கு மீகா 7:6 உள்ளது தான் இங்கே நிறைவேறி இருக்கு. மீகா 7:6 படிங்க. மீகா 7:6. மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும். மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும். மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும். மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே. அவன் வீட்டார் தானே. அப்போ மத்தேயுல 13 சொன்ன அந்த வசனத்தினுடைய நிறைவேறுதல் அங்கே தீர்க்க தரிசனம் எங்கேருந்து? மீகா. மனிதனுக்கு சத்துரு யாரு? அவன் வீட்டார். நம்ம வீட்டுக்காரங்க தான் நமக்கு சத்துருக்கள். நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேங்கிறதுக்காக எங்கள் அண்ணன் எனக்கு சத்துருவாக இருக்கிறான், என்ன முறைக்கிறாங்க. அவங்க கொள்கைப்படி நான் போகலன்னு எல்லாரும் என்னை ஏற்று நிற்கிறாங்க. அல்லேலூயா. நம்ம வீட்டார் தான் நமக்கு சத்துரு. மனுஷனுக்கு சத்துரு உலகத்தில் இல்லை, நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. அப்படின்னா இன்னொன்று சொல்லலாம். ஒரு தீர்க்கதரிசி நம்ம ஜான் முத்தையா சொன்னார், உனக்கு யாரும் எதிரிகள் வெளியில் கிடையாது, கிறிஸ்தவர்கள் தான் உனக்கு எதிரி. அப்படின்னா உன்னுடைய சபையில் இருக்கிறவங்க தான் உனக்கு எதிரி. ஜாக்கிரதையாரு, எல்லாவற்றையும் ஆண்டவர் சரி பண்ணுவார்னு சொன்னார். அது மாதிரி தான் இருக்கு இன்றைக்கும். நம்மளை எதிர்க்கிறது தான் எல்லாம். நம்மளை எல்லாரும் அந்த விரோத மனப்பான்மையில் தான் பார்க்குறாங்க. வெளியிலேருந்து யாராவது ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டு வந்துட்டால் பல்ல காட்டிக்கிட்டு செய்தி கேட்குறாங்க, நல்லா இருந்துச்சுன்னு போய் சொல்கிறாங்க. நான் செய்தி கொடுத்தா சொல்ல மாட்டேன். நான் செய்தி கொடுத்தா பாச செய்தி ரொம்ப நல்லா இருந்துச்சு, தேவன் பேசினேன், இந்த வார்த்தையில் நான் உணர்த்தப்பட்டேன். எவன் சொல்கிறான். ஆனால் இன்னொருத்தன் எவனாவது வந்து பிரசங்கம் பண்ணிட்டாங்க, அந்த பாஸ்டர் பேசுனது அப்படி இருந்துச்சு, கல்கண்டு மறந்துச்சு அப்படிங்க. அப்போ நீ எனக்கு சத்துரு தானே. நான் உன்னை குடும்பமாக உன்னை என் வீட்டாரா நினச்சி வச்சுருக்கேன். என்னுடைய வீட்டில் உள்ள சகோதரர்கள் சகோதரிகள், தாய் தகப்பன் மருமகள் அப்படி பார்த்து வச்சுருக்குறோம் எல்லாரையும். நீங்களாம் எப்படி எழும்புறீங்க? நீ போகலன்னாக்கா என்ன கேட்பான், பார்க்கலாமே. சத்துரு சொல்கிற புரியுதா? இந்த சத்துருவும் இந்த மாதத்தில் எதிர்த்து நிற்க மாட்டான். இதே போல் இந்த இடத்துல இருக்கீங்க, அவங்கள நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ளேயும் உங்கள் வீட்டாரே உங்களுக்கு சத்துருவாகவும் இருக்கலாம். உங்கள் சொந்த பந்தங்கள் உங்களுக்கு சத்துருவாக நிற்கலாம். சத்துருன்னா என்னது? எதிரி. ஆனால் இந்த மாதத்தில் உன் வீட்டாரும் உனக்கு சத்துருக்களாக இருந்தாலும் உன்னை ஏற்று நிற்க முடியாமல் பண்ணிடுவேன். நீ தான் ஜெயிப்ப. அல்லேலூயா. அடுத்தது புலம்பலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. புலம்பல் 1:10. சீக்கிரமா. எரேமியாவின் புலம்பல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். புலம்பல் 1:10. 1:10மா? அவருடைய இன்பமான எல்லாவற்றின் மேலும் சத்துரு தன் கையை நீட்டினான். உம்முடைய சபையிலே வரலாகாதென்று தேவரே விலக்கிய பிரஜாதிகள் உம்மது பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்ததை கண்டார். அல்லேலூயா. இது என்னன்னா புறஜாதிகளாகிய சத்துரு, சபைக்குள்ள வரலாகாது என்று விளக்கப்பட்ட புறஜாதிகளாகிய சத்துரு. புறஜாதினா யாரு? தெய்வத்துக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, சபைக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, சத்தியத்துக்கு அவனுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, வேதத்தை பற்றி எந்த விதமான எந்த கருத்தும் அவனுக்கு தெரியாது. ஆனால் நமக்கு எதிராக நம்மளுக்கு வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். புறஜாதி நமக்கு சத்துருவாக வந்து நிற்கிறான். என்ன சொல்கிறான்? அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, என்ன சபைக்கு போகிறீங்க டெய்லி, என்ன இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. அவனுக்கு நம்மளை கேட்கறதுக்கு ஏதாவது உரிமை இருக்கா? அதிகாரம் இருக்கா? ஆனால் அவன் நமக்கு சத்துருவாக இருக்கான். ஆனால் இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட சத்துருக்களை கூட காணாடிச்சு, அவனை காணாம போயிடுவான். அல்லேலூயா.
புறஜாதிகளாகிய சத்துருவையும் கர்த்தர் நம்மளை விட்டு விலக்குவார், அகற்றுவார். அடுத்தது புலம்பல் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல். புலம்பல் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர்கள் சத்துருகள் தலைமையானார்கள். அவர்கள் சத்துருக்கள் தலைமையானார்கள். அவர் பகையார் சுகித்திருக்கிறார்கள். அவருடைய திரளான பாதங்களின் நிமித்தம் கர்த்தர் அவரை சஞ்சலப்படுத்தினார். அவர் பிள்ளைகள் சத்துருவுக்கு முன்பாக சிறைப்பட்டு போனார்கள். இப்ப பாருங்க, இது என்ன சத்துருன்னா தலைவர்கள், நம்மளை ஆள்றவன் இப்ப நம்மளை என்ன பண்ணியிருக்கான், சிறைப்பிடிச்சு வச்சிருக்கான். அவன் சொல்றது தான் நமக்கு சட்டம். இப்போ சுவிசேஷம் அறிவிக்காதன்னா அறிவிச்சாக்கா உடனே அவன் நமக்கு விரோதமாக என்ன பண்ணுறான், அவன் ஒரு சட்டத்தை போட்டு அதை தடுக்கிறான். ஜனங்க ஆண்டவரிடத்தில் வரவிடாமடிக்கு தடுக்கிறான். அதே போல் ஊழியக்காரங்க விடுதலையோட சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு கிராமப்புறங்களுக்கு போக விடாமல் தடுக்கிறான். இப்போ இந்த மாதிரி சத்துரு, என்ன சத்துரு, தலைவர்களாகி தலைவனானான். சத்துரு என்ன இருக்கிறான், தலைவனாக இருக்கிறான். இந்த உலகத்தில் இருக்கிற தலைவர்கள், ஊரில் இருக்கிற தலைவர்கள், நாட்டில் இருக்கிற பிரதமர் என்கிற தலைவர், எல்லா தலைவரும் எல்லாம் சத்துரு தான். அல்லேலூயா. கர்த்தர் அவர்களை அப்புறப்படுத்துவார். இன்னைக்கு இவர்களை சஞ்சலப்படுத்தின தேவன் அவர்களை சஞ்சலப்படுத்துகிற மாசம். சத்துருக்களை இந்த மாசத்துல தேவன் சஞ்சலப்படுத்துவார். ஒருவனும் அந்த ஒரு சத்துருவும், அந்த ஒரு தலைவனா இருக்கிற சத்துருவும் நமக்கு எதிர்த்து நிற்க போறதே இல்லை. கடைசியா ஒரு வசனத்தை படிக்கிறோம், 2ஆம் வசனம், புலம்பல் 1:2. ராகாலத்திலே அழுது கொண்டு இருக்கிறார். அவருடைய கண்ணீர் அவர் கண்ணுகளில் வடிகிறது. அவருடைய நேசர் எல்லாருக்கும் அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. அவளுடைய சிநேகிதர் எல்லாரும் அவளுக்கு துரோகிகளும் சத்துருக்களும் ஆனார்கள். நமக்கு நண்பர்களே யார் தான், சத்துருக்கள் தான். நம்ம நண்பர்களே அநேகரை நமக்கு சத்துருவாக்கி வச்சிருக்கான் பிசாசு. அந்த சத்துருக்களும் நமக்கு எதிராக என்ன செய்ய போறதில்லை, எதிர்த்து நிற்க போறது இல்லை. ஆண்டவர் சொன்னார், ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்கிறது இல்லை. இந்த மாசத்துல ஆண்டவர் நம்மளை அப்படி நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா.